பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை சொல்ல போறோம். ஒண்ணு ஓதுறது, இன்னொன்னு எழுதி மாற்றுறது. இது ரெண்டையும் செய்து வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தொழிலையா இருந்தாலும் வீட்டிலேயா இருந்தாலும் பரக்கத்து கிடைக்கும். நீங்க சீக்கிரமே ஒரு சொந்த வீட்டை வாங்குவீங்க. நிறைய பேர் தொழில் செய்யறோம், ஆனா ஒரு வருமானம் கிடைக்குது, அவ்வளவுதானே தவிர அதனால நம்ம ஒரு பெரிய முன்னேற்றம் எல்லாம் பார்க்க முடியறதில்ல. சிலருக்கு தொழில் செய்யணும்னு ஆசை, ஆனா முதலீட்டுக்கு ஆசை இல்லை. சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வழியிலயாவது நம்ம முன்னேறிடணும், ஹலாலான வழியில ஏதோ ஒரு விதத்திலயாவது நமக்கு வருமானம் கிடைக்கணும். சில இடத்துல நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம், அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில ஐடியாக்களின் காரணமா கூட என்ன ஆயிரும், நமக்கு பெரிய பொசிஷன் கிடைச்சிரும், பங்கே கிடைக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப சுமாரா தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வருமானமே மாசம் 10,000 ரூபாய்ல இருந்து 12,000 ரூபாய் தான் வரும். வார சம்பளம் தான் அவங்களுக்கு போகும். 4 வாரம் பிரிச்சு தான் அவங்க வாங்குவாங்க. அவ்வளவுதான். வாரத்துக்கு 2,500 ரூபாய் 3,000 ரூபாய் அப்படிதான் வாங்குவாங்க. ஒரு தடவை பாத்தீங்கன்னா அவருக்கு அடிச்ச ஒரு லக் என்னன்னா, அவர் என்ன பண்றாரு, அவருடைய முதலாளிகிட்ட அவருக்கு பார்ட்டி பிடிச்சு கொடுக்குறாரு. அதாவது இப்போ ஒரு வேலை செய்யற ஒரு கார்மெண்ட்ஸ் நம்ம இருக்குன்னா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தயாரிக்கிறத விற்கிறதுக்கு ஒரு பார்ட்டி வேணும். அப்ப அந்த பார்ட்டிக்கு வித்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, முதலீட்டு காசு எடுப்பாங்க. அதை வச்சுதான் சம்பளம் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சுதான் அவங்களுக்கு லாபமே இருக்கும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது, அவங்களுடைய பிசினஸை சேல்ஸ் பண்றதுக்கு பார்ட்டி குறைஞ்சிருச்சு. அதாவது பொருளை வாங்குறவங்க குறைஞ்சிட்டாங்க. அவங்களும் யாராவது வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்பவே லாபம் கம்மியா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த முதலாளி ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அப்ப இவருக்கு தெரிஞ்சவர்னா கொஞ்சம் தூரத்தை சொன்னா, அவரும் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவரும் வாங்கி விற்கிறவரா இருக்காரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, அவர் முதலாளிட்டு போய் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாரு, வாங்கி விற்பாரு, உங்களுக்கு உடனே வாங்கினாலும் காசு கொடுத்துருவாரு, ஏமாத்த மாட்டாரு, ரொம்ப நம்பகமான ஆள் தான் அப்படின்னு சொல்றாரு. சரி, நம்மளே பார்ட்டி தேடிட்டு இருக்கோம், யார் வாங்கி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, சரி நீ வித்து கொடு, நீ வித்து கொடுத்தீங்கன்னா உனக்கு என்ன பண்றேன்னா, வித்து வர்றதுல உனக்கு லாபத்துல 20% தரோம் அப்படின்றாரு. லாபத்துல 20% அப்படிங்கிறது பொதுவாவே பாத்தீங்கன்னா புரோக்கருக்கே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீஸ் தான். இப்ப நான் எனக்கு இவ்வளவு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை நான் செய்யறேன், அதை நான் 200 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அந்த லாபம் நமக்கு அதுல 100 ரூபா இருக்கும். அதுல ஒரு 20 ரூபாய் என்ன பண்ணுவாங்க, கமிஷனா கொடுத்துருவாங்க, யாராவது புரோக்கர் பிடிச்சு கொடுத்தா. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு, முதலாளி உனக்கு நான் காசு கொடுத்துறேன், நீ வித்து கொடுங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, அந்த சொந்தக்காரங்களுக்கு என்ன பண்ணிடுறாரு, இவர் வித்து கொடுத்துறாரு. அதே மாதிரி அவங்க சொன்னவங்க என்ன பண்றாங்க, காசு கொடுத்துட்றாங்க கரெக்டா. லாபத்துல என்ன பண்ணிடுறாரு, முதலாளியும் 20% இவர் கொடுத்துறாங்க. சரி, இது ஒரு தடவை தானே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் நார்மலா சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்கினவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அந்த பொருள் நல்லா வியாபாரம் ஆயிடுது. வியாபாரம் ஆனனும் சரி, இந்த பொருள் நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ச்சியா வாங்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் முதலாளியை கான்டாக்ட் பண்றதுக்காக இந்த வேலையாட்களையே பிடிக்கிறாங்க. மறுபடியும் இவர்கிட்டயே வருது, அவங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க, எங்களுக்கு இன்னொரு லோடு வேணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் முதலாளிகிட்ட சொல்றாரு. முதலாளி பரவாயில்லையே, ஏதோ ஒரு தடவை சொன்னாருன்னு பார்த்தா அடுத்தடுத்து நமக்கு என்ன பண்றாரு, பார்ட்டி பிடிச்சு கொடுக்குறாரு. அதே பார்ட்டிட்டே நம்ம வியாபாரம் செய்யறமே, லட்சக்கணக்கா போட்டு தொழில் செய்யற இடத்துல பார்ட்டி கிடைக்கிறதே பெருசு. சரின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரு மறுபடியும் 2வது தடவை அந்த மாதிரி கொடுக்குறாரு. கொடுத்தனுமே என்ன ஆயிக்குது, அவங்களுக்கு நல்ல பிசினஸ் ஹிட் ஆயிக்குது. இவங்க வேற ஊரு, வாங்குறவங்க வேற ஊரு. அப்ப அந்த ஊர்ல இந்த பொருட்கள் நல்ல விலைக்கு போறதுனால திரும்ப திரும்ப இவங்கள்ட்ட வரும்போது நடுவுல இருக்கிற அந்த நபர் மூலமாவே வாங்கப்படுது. அதனால அவருக்கு ஒவ்வொரு தடவையும் வித்து கொடுக்கும் போது 20% பாத்தீங்கன்னா கமிஷன் கிடைக்குது. அவருடைய சம்பளமே மாசம் 10,000 to 12,000 ரூபாய் தான். ஆனா இதுல 20% கிடைக்கக்கூடிய கமிஷனே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு 25,000 ரூபாவா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோடு போக போக எத்தனை லோடு போதோ அதுக்கு தகுந்த மாதிரி வருது. மொத்தத்துல என்ன ஆயிட்டாங்கன்னா, கொஞ்ச நாள்லயே ஒரு 4-5 தடவை வாங்கினதுக்கு பிறகு ஒரு அக்ரிமெண்டே போட்டுக்கிறாங்க, இனி எங்களுக்கு ரெகுலரா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு இந்த நடுவுல இருந்தவருக்கு பாத்தீங்கன்னா வேலை செஞ்சு சம்பாதிச்சதை விட அந்த பார்ட்டியை கை காமிச்சு கொடுத்தனால நடுவுல இருக்கிறனாலேயே இவருக்கு என்ன ஆகுது, காசு வர ஆரம்பிச்சிருது. இப்படியே காசு வந்தனால ஒரு சில வருஷத்திலேயே அவருடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருது. அவரு சொந்த வீடு வாங்கிட்டாரு. அவர் இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசா வேலையெல்லாம் போகணுங்கிற விருப்பமே இல்லை. ஏன்னா அவர் சம்பாதிச்சாவே 10,000 12,000 ரூபாய் தான் சம்பாதிப்பாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கீழே ஆபீஸை போட்டு உட்காந்து அவர் அந்த பார்ட்டி பிடிச்சு கொடுத்தாரு பாருங்க, அதுக்கு லோடு போகக்கூடிய கமிஷன் மட்டுமே வருமானமா வாங்கிட்டு இருக்காரு. அதுவே அவருக்கு மாசம் 3-4 லட்சம் வர்ற அளவுக்கு வந்துருச்சு. பாருங்க, அல்லாஹ் எப்ப நாடுவான்னு தெரியாது. நம்மளுடைய சொந்த தொழில தான் நம்ம முன்னேறணும் இல்லை, எந்த தொழிலா இருந்தாலும் நம்ம முன்னேறலாம். நீங்க இந்த ஒரு அமலை செய்யுங்க. அவங்க சொன்னது என்ன தெரியுங்களா, அல்லாஹ்விடத்துல அதிகமாக நாங்க வஹாப் ஓதி வருவோம். அதே போல ஆயத்துல் குர்சியை எங்களுடைய வீடுகள்லயும் நாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் எழுது மாட்டியிருக்கோம். அதனுடைய பரக்கத்தால் தான் எங்களுக்கு இது கிடைச்சிச்சு அப்படிங்கிறாங்க.
சுபஹானல்லாஹ். ஆயத்துல் குர்சி அப்படிங்கிறது சைத்தான் நம்மள இடத்துல பரக்கத்தை திருடாமல் இருப்பதற்கு தடுக்கும். உங்களுக்கு வீடோ இல்ல கடையோ அங்க ஆயத்துல் குர்சி நீங்க மாட்டுங்க. உங்களுக்கு எழுதி மாட்ட முடிஞ்சா எழுதி மாட்டுங்க. இல்ல கிடைக்குது, எத்தனையோ எழுத்துகளோட பிரிண்டாவே கிடைக்குது, அந்த மாதிரி வாங்கி மாட்டுங்க. வீட்டுக்கு முன்னாடி நீங்க ஆயத்துல் குர்சியை மாற்றுறது சைத்தான் உள்ளக்குள்ள உங்க பரக்கத்தை திருடாமல் இருப்பான். அதே மாதிரி வஹாபு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மு அல்லாஹ் தாராளமாக பெருங்கொடையாக கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இத ஓத ஓத அல்லாஹ் உங்களுக்கு கணக்கின்றி செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பான். இத தினமும் 303 முறை ஓதிவாங்க. ஒரு சில தினங்கள்ல நீங்க எதிர்பாராத வழியில அந்த செல்வம் உங்களுக்கு கிடைத்து உங்களை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.